ஸோ காய்ஸ் வணக்கம். துபாயில் ஒரு பையன் ஒருத்தன் ஆஃப் டே எப்படி போகுதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என் ஆஃப் டே இப்படி தான் போகும். காய்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். சிங்கிள் பையன் ஒருத்தன் எப்படி லைஃப்பை வாழ்கிறான் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வ்ளாக். வாங்க போவோம். ஸோ காலையிலே எலும்பியாச்சு. எலும்புனா எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் 1 மணி இருக்கும். பகல் 1 மணிக்கு எலும்புனேன். ஸோ எலும்பி குளிச்சு எடிட்டிங் பண்ண இருந்துச்சு. எடிட்டிங்லாம் பண்ணி முடிச்சு இன்னும் சாப்பிட்டும் இல்லை. ஸோ இப்போ எங்கே போகிறேன்னா என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு பாருக்கிட்ட ஆஸ் யூஸ்வல் ஆஃப் டேனாலே அதான் செய்வோம். ஸோ வாங்க போவோம். ஸோ சத்துவா ஏரியா அமைதியாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ இந்த உலகம் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். தமிழனும் சிங்களவனும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படி வாழ்ந்த ஸ்டோரியை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் ஒரு தமிழன் பிறப்பால். ஆனால் நான் இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள பசங்க தான். ஸோ நான் மட்டும்தான் தமிழ் பையன். ஸோ நாங்கள் எப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோம், ஒரு சண்டை சச்சரவுமே இல்லை, எல்லாம் அரசியல் தான். ஸோ அந்த அரசியலுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா நாடகமும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றே இல்லை. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா இந்த 100 திராமுக்கு இந்த காசை நம்பி தான் நாங்கள் லைஃபே தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த போகிற ஒயிட் கலர் பஸ் பார்த்தா அதில் தான் வேலை செய்கிறவங்கெல்லாம், பில்டிங் வேலை செய்கிறவங்கெல்லாம் அதில் தான் போய்கிட்டு இருப்பாங்க. அதில் தான் அவங்களோட லைஃபே போய்கிட்டு இருக்கும். ஸோ அவங்களோட பிக்கப் ட்ராப் ரூம் அப்படி தான் அவங்களோட லைஃப் ஸ்டைலே போய்கிட்டு இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் இந்த ஏரியாவில் இதை விட கூட்டமாக இருக்கும். இங்கே இருக்க பங்க்ஸில் எல்லாம் சேர்ஸில் எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஆட்கள் ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. ஸோ பாருக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. கிழிச்சிட்டு எல்லாம் ரெடி ஆகியாச்சு. சின்ன உறக்கத்தையும் போட்டு எலும்பி உடுப்பு கழுவ போட்டிருந்தேன். அந்த உடுப்பை மடித்து வச்சுட்டு ஸோ இதுக்கப்புறம் சின்னதாக படம் பார்த்து சமைக்க போகிறோம். சமைச்சிட்டு துபாயெல்லாம் வந்தால் நம்மளோட வேலையை நம்மளே தான் செஞ்சுக்கணும். ஸோ வீட்டில் இருந்தால் எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் சமைச்சி உடுப்பெல்லாம் மடித்து தருவாங்க. ஸோ வாங்க போவோம் சமைக்க. இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா தக்காளி கத்திரிக்காயெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ பீட்ரூட் இருக்குது. பீட்ரூட்டும் பன்னீர் வாங்கி வச்சுருந்தேன். அந்த பன்னீரையும் எடுத்து மக்களே அதோடு சேர்த்து கங்கூன் வச்சுருக்கேன். கங்கூன் ஒரு பெரட்டல் போடுத்து, பன்னீர் ஒரு கறி வச்சுட்டு பீட்ரூட்டையும் ஒரு கறி வைக்கிறது. ஸோ கீ ரைஸ் ஆக்கியிருக்கோம். கீ ரைஸ் அடுப்பில் இருக்குது. கசூன் ஐயா தான் எனக்கு சமையல்லாம் பண்ணுறது. அவர் சிங்களம், நான் தமிழ். இப்படி தான் எங்களோட லைஃப் துபாய் லைஃப் போகுது மக்களே. ஸோ இது தான் என் ஆஃப் டே ப்ளாக். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்புங்க. பை பை கைஸ்.